ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிற சந்தேகம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எஸ்ஐஆர் 2002ல் எப்படி இருந்துச்சு, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு voters.eci.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணால் இந்த மாதிரி வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க, வந்தால் சர்வீசஸ்ன்னு ஒன்று வரும். அதில் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட உடனே நம்மளுடைய ஸ்டேட் என்ன, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அதை டைப் பண்ணி வியூ கொடுங்க. இதில் மொத்தமாக 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு வேணால் சர்ச் பை எபிக், அதாவது உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு பண்ணுறது. அதில் நிறைய பேருக்கு வரமாட்டேங்குதுன்றாங்க. அதுக்கு என்ன மிஸ்டேக் காரணம்னா, நீங்கள் 2வது இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்களுடைய ஓட்டர் ஐடியை ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வரும். அதிலே அசம்பிளி கான்ஸ்டியூன்சி பார்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். ஆனால் சில பேர் லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்கிறது பண்ணிடுறாங்க. லாஸ்ட் எஸ்ஐஆரில் எந்த நம்பர் இருந்துச்சு, இல்லை ஒரு சிலருக்கு நம்பரே இல்லாமல் கூட இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஸோ கரண்ட் இயர் எபிக் நம்பர் போட்டுட்டு சப்மிட் கொடுத்து வந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் இயரில் டேட்டா இருந்தது. சப்போஸ் உங்களுடைய டேட்டா இல்லைன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வரும். இன்னொரு ஆப்ஷன் சர்ச் பை நேமில் டிஸ்ட்ரிக்கு, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, போலிங் ஸ்டேஷனில் நீங்கள் எங்கே ஓட் போட்டிங்களோ அந்த ஸ்கூல் நேம் ஆஃப் எலெக்டர், அதுக்கப்புறம் ஜெண்டர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப லாங் ப்ராசஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் சர்ச் பை எபிக் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு மெத்தட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது. பிடிஎஃப் எதுனா உங்கள் தொகுதியில் யார் யார் ஓட் போட்டாங்க, உங்கள் ஊருடைய மொத்த பிடிஎஃப்மே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், யாருடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 இருக்குது பாருங்கள், இதுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேம் வே உங்கள் மாவட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் திருவண்ணாமலைன்னு சூஸ் பண்ணுறேன். அசம்பிளி கான்ஸ்டியூன்சி என்னன்னு கேட்குது, எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதையும் திருவண்ணாமலைன்னு சூஸ் பண்ணுறேன். போலிங் ஸ்டேஷன் இப்போ உங்களுடைய ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏதாவது உங்களுடைய ஸ்கூல் பேர் என்னவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யார் யார் அந்த போலிங் ஸ்டேஷனில் யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பேர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.